டிவிகே கட்சிக்கு சின்ன ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சின்னத்தை தேர்ந்தெடுத்துட்டாராம். அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தானே ஃபர்ஸ்ட் தேர்தலில் சின்னம் தருவாங்க, இவன் என்ன புதுசா பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. அது கரெக்ட் தான். ஆனா எலெக்ஷன் கமிஷன்ல 1968 ஆக்ட் படி புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியானது அவங்களுக்கு விருப்பமான சின்னத்தை வந்து ஒரு 5 சின்னம் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். நாம செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த 5 சின்னங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை இதை கொடுக்கறதுனால எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினால முடிவு செய்யப்பட்டு ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க. இல்ல அவங்களேவும் சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியோட கொள்கைகளை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான 5 சின்னங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காராம். இந்த 5 சின்னமும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அனுப்பி வைக்க போறாங்க. அதுல இருக்கக்கூடிய சின்னங்கள் தரதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற பட்சத்துல தளபதி அவர்கள் சூஸ் பண்ண அந்த 5 சின்னத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையம் வந்து நம்ம கட்சிக்கு வந்து கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம கட்சியில இருக்கக்கூடிய கொள்கை என்ன? ஊழல் இல்லாத தமிழகம், நல்ல கல்வி, பெண்களோட பாதுகாப்பு, இதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா தளபதி அவர்கள் வந்து சின்னத்தை வந்து சூஸ் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. நாம வாக்களிக்க போற சின்னம் நம்ம கிட்ட வரப்போகுது. அது கூடிய சீக்கிரத்திலே வரப்போகுது. நீங்க சொல்லுங்க, நம்ம தளபதி அவர்கள் வந்து என்ன மாதிரியான சின்னத்தை தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்றத உங்க ஐடியாவை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் பழகுவோம். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது.